ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம லெமன் ஸ்குவாஷ் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு கப்பு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதான் லெமனை ரெண்டாக வெட்டி புழிஞ்சிட்டு அந்த ஜூஸ் இது வடிகட்டி வச்சுருக்கேன். 1.5 கப் சர்க்கரை, சிட்ரிக் ஆசிடு, கேஎம்எஸ்ஸு, லெமன் எசன்ஸு. இதுக்கு வாட்ரு வந்து 1.5 கப்பு வாட்ரு, அதாவது இதே கப்பால் 1.5 கப்பு எடுத்துக்கிறோம் நம்ம தண்ணி. இப்போ பாருங்கள், இந்த ஜூஸ் எடுத்துட்டோமா, இதில் கசப்பு ஏறாமல் இருக்கிறதுக்காக ஒரு 3 ஸ்பூனு சுகர் விட்டு இதை நம்ம அப்படியே கலக்கிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து தனியாக வச்சுருவோம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இது மீதம் இருக்கிற சர்க்கரையை இதில் போட்டுப்போம். போட்டுக்கிட்டு லெமன் ஜூஸ் எடுத்தோம் இல்லைங்களா, அதே அளவால் 3 கப்பு தண்ணி இந்த ஃபுல்லாக வரும். இந்த வாட்டர் இதில் விட்டுக்கிறோம். இது ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், சத்துன்னு எடுத்துட வேண்டியதுதான். இப்போ இதில் வந்து இந்த லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கீங்களா, அதில் ஒரு ஸ்பூன் விடுறோம். லைட்டாக இது கொதிச்சா போதும், எடுத்துடலாம். இது ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, லைட்டாக வந்தால் போதும். இப்போ வந்து சிட்ரிக் ஆசிட், இது ரொம்ப சுட்டாக்கா அவங்க வந்து கசப்பு தன்மை கொடுத்துரும். அதனால் ரொம்ப கொதிக்க வேண்டாம், நிறுத்திடலாம். இதை ஆற விடுவோம். பாருங்கள், இந்த சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தான், ஒரு சிட்டிக்கை கையில் எடுத்து விரலால் எடுத்து போட்டிங்கன்னா ஒரு சிட்டிக்கை, அவ்வளோதான். கேஎம்எஸ் ஒரு சிட்டிக்கை, அதே மாதிரி ஒரு ட்ராப்ஸு எசன்ஸ், லெமன் எசன்ஸ், இவ்வளோ தாங்க. இது போட்டுட்டு இப்போ நம்ம வச்சுருக்கிற இந்த ஜூஸ் எடுத்து அதை கலந்துடும். இது ஏற்கனவே சர்க்கரை போட்டு வச்சுருக்கேன் நான், ஏன்னாக்கா அது கசப்பு தன்மை இல்லாமல் இருக்குது. இப்போ ஜூஸ் ரெடி அடிச்சு பாருங்கள், லெமன் ஜூஸ். இது 6 மாதத்துக்கு நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணி குடிக்கலாம். லெமன் உங்களுக்கு எப்போ உங்களுக்கு நிறையா உங்களுக்கு சீப்பாக இருக்கோ அப்போ நிறையா வாங்கி இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.